டியர் மாண்டிஸ், இந்த படத்துல யாரெல்லாம் கேமியோ ரோல் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் ஸ்ரீராமர், அசோகா தி கிரேட், போர்ச்சுகீஸ் கிரீக்க மன்னர்கள், முகலாய மன்னர்கள், ஹிட்லர், என்னென்ன சொல்றான் பாருங்க. அப்புறம் இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள். இத்தனை பேரு நடிச்சும் படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. யாருக்கு? வடக்கர்களுக்கு. இந்த கடவுள் பேரை வச்சு இன்னும் எத்தனை பேர் கல்லா கட்ட காத்திருக்காங்கன்னு தெரியல. இந்த ஆதி புருஷ் வாங்கின அடியெல்லாம் மறந்துட்டாங்க போல. அதுலயும் ரீசெண்டா வந்த கண்ணப்பாலாம் என்னப்பா இது அப்படிங்கிற லெவலுக்கு போட்டு காரி துப்பிருந்தாங்க. இந்த இலவு கர்மத்தெல்லாம் எதுக்குடா பண்றீங்க அப்படின்னு கேட்டா, வடக்கு ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ண. ஏன்னா அவனுங்க தான் மூளையை கலட்டி முட்டில வச்சுக்கிட்டு முழு நேரமா மூட நம்பிக்கையிலே மூழ்கி இருக்காங்க. அதனால வடக்கன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி கதை எடுத்தா நல்லா கல்லா கட்டலாம், நம்மளும் 1000 கோடி அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மெதப்புல இந்த மாதிரி படத்தை எடுத்து நம்ம உயிரை வாங்குறாங்க. அந்த வரிசையில வந்த படம் தான் இந்த மிராய் படம். என்னமோ லோ பட்ஜெட்ல நல்ல கிராபிக்ஸோட நல்லாவே கல்லா கட்டின படம் தான். ஆனா சவுத் இந்தியன்ஸ்க்கு இந்த படம் மற்றொரு கழிவே. அப்படி இந்த படத்துல என்ன உருட்டி தள்ளி வெறுப்பேத்தி வேண்டாத வேலையெல்லாம் என்னென்ன பார்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து வெறுப்பாய் வெறிகுண்டு ரோஸ்டுக்காக காத்திருக்கும் நேயர்களே, இந்த சப்ஸ்கிரைப் ஹைப் எல்லாம் பண்ணி விட்டு அப்படியே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கொஞ்சம் ஆட்டி விட்டுருக்க. இப்போ நம்ம குப்பையை கிளற வேலையை ஆரம்பிக்கலாம். பெட்டர் சிட்டிசன், பெட்டர் நேஷன். இவனுங்க எப்படி உருட்டுறாங்க பாத்துக்கிடுங்க. அசோகா தி கிரேட், நீங்க உங்க ஸ்கூல் புத்தகத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. அவருக்கு 9 தெய்வ சக்தி ஒண்ணு கிடைக்குதாமா. அதை இவரு 9 நூல்கள்ல அடைச்சிட்டாராமா. ரகசியமாய் தனக்கு கிடைத்த தெய்வ சக்தியே அந்த சக்தி 9 நூல்களுக்குள் அடக்கினார். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? இது எப்படா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் இந்த கலிங்க போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போர். 232 பிசில நடந்தது. லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க. அந்த போர் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சாமா. எப்படி உருட்டிருக்காங்க பாத்துக்கிடுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்டா. அதே அசோகா தி கிரேட் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் புத்த மதத்துக்கு மாறினாரு. அதை பத்தி ஏன் பேசல? அத பத்தி பேசாத. இந்த காலத்து யங்ஸ்டர்ஸை எப்படியெல்லாம் இவங்க மூல செலவை செய்யறாங்க அப்படிங்கறத பாத்துக்கிடுங்க. நீங்க படம் எடுங்க, தப்பு இல்ல. அதுல நீங்க என்ன வேணா உருட்டுங்க, அதுவும் தப்பு இல்ல. ஆனா வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு மன்னர்களையும் மிகப்பெரிய ஆளுமை வாய்ந்த நபர்களெல்லாம் எடுத்துட்டு அவங்களெல்லாம் கொண்டு போய் குறிப்பிட்ட மதத்துல அடைக்கிறது தான் இங்க பிரச்சனையே. அதுதான் பிரச்சனையே. அது மட்டும் இல்லாம நம்ம அசோக மன்னர் பாத்தீங்கன்னா வயலன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு புத்த மதத்துக்கே மாறுறாரு. ஏன்னா அந்த கலிங்க போர் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு, லட்சக்கணக்கான பேரை கொண்டு. ஆனா இவனுக்கு படத்துல என்ன பண்றாங்க, படம் ஃபுல்லாவே வயலன்ஸ் தான். வில்லன் தான் வயலன்ஸ் பண்ணணும்னு இல்ல, இதுல ஹீரோவே வயலண்டா தான் இருப்பாரு. ஆக மொத்தத்துல அசோகர் இந்த கலிங்க போரை ஜெயிச்சதே இந்த 9 தெய்வ சக்தியால தான் அப்படின்னு சொல்லி உருட்டி தள்ளிட்டாங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க? இந்த அசோகர் 9 நூல்கள்ல அடைச்ச தெய்வ சக்தியை தான் இந்த ஹிட்லரு, முகலாயர்கள்லாம் தேடி வராங்களாம். இந்த கதையை எழுதின கார்த்திகை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல ஒரு மதம் தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு மதம் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதை எடுக்க ஏன்டா ஹிட்லர்லாம் வராரு? ஹிட்லர் காலத்துல இந்த கதையெல்லாம் நீ சொல்லிருக்கணும். ஹிட்லர் வேர்ல்டு வார் 2 விட்டுட்டு ஒன்ன தேடி வந்திருப்பாரியா? வெளியே தெரியாம வேதனைப்படுப்பா. பெரிய ஒரு உருட்டாவனு உருட்டி விட்டு ஆடியன்ஸை மிரள விட்டதுக்கு அப்புறம் இயர் 2000க்கு வராங்க. அங்க அம்பிகான்னு ஒருத்தி ஆய் போற பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு ஆழ்ந்த தியானத்துல இருக்கா. தியானத்துல இருக்கான்னா ஏதோ ஆபத்தை பாத்துக்கிட்டு இருக்கா. தப்பு. அவ தியானத்துல இருக்கான்னா அவளும் ஏதோ பெருசா ஒண்ணு உருட்ட போறான்னு அர்த்தம். இந்த அம்பிகாக்கு எதிர்காலத்துல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற பாக்குறதுக்கான சூப்பர் பவர்ஸ் இருக்காமா. ஆல்ரெடி சில போலி சாமியார்லாம் அதைத்தாண்டா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேற ஏன்டா அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி சீனெல்லாம் வச்சு படத்தெல்லாம் எடுத்து விடுறீங்க? ஏன்னா நம்ம ஆளுங்க சோலார் கம்பத்தையே சாம்பின்னு நினைச்சு கும்பிட்டவங்க. ஹனுமன் மறுபிறவை எடுத்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்ல, அவனை பார்க்க ஒரு கூட்டமே கூடியிருக்கு. அவனை ஹனுமன் நம்பிட்டு இருக்காங்க. இப்ப இந்த படத்தை பார்த்துட்டு நானும் எதிர்காலத்தை கணிச்சு சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 4 பேர் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட கிளம்ப போறான். இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லியா தரணும்? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. சரி, இப்ப கதைக்குள்ள வருவோம். இந்த மரமண்ட அம்பிகா யோகிய பார்க்க நிறமாச கர்ப்பிணியா கிளம்புதுங்க. சுவாமி இந்த மாதிரி இந்த அசோகர் கொடுத்த 9 தெய்வ சக்தி 9 நூல்கள்ல அடைச்சோம். அந்த 9 நூல்களுக்கும் இப்போ ஒரு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது சுவாமி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சுவாமி,
உன் வயித்துல வளர்ற குழந்தை, அதுக்கு எவன் அப்பன்னு தெரியல, அது வேற விஷயம். உன்னோட வயித்துல வளர்ற குழந்தையை கொண்டு போய் வாரணாசில விட்டுரு. அவன் 25 வயசாய் வளர்ந்து தடிமாடு ஆன பிறகு ராமர் வச்சிருந்த மிராய் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வருவான். அது ஒண்ணு மட்டும்தான் இந்த புத்தகத்தை பாதுகாக்க ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இந்த மாதிரி போலி ஜோசேக்காரங்க சாமியார்லாம் இருக்கிறதாலதான் ஜூஸ்ல கண்ட மருந்த கலந்து கொடுத்து லவ் பண்ண பையனே காலாவதி ஆக்குறது, பிறந்த குழந்தைய கொடுக்கறது, இந்த மாதிரி பேத்தனமான விஷயத்தை நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கதான செய்து இந்தியால. அது மாதிரிதான் இந்த சூப்பர் பவர் அம்பிகாவும் தன்னோட குழந்தைய கொண்டு போய் வாரணாசில போட்டுறா. எப்படிப்பட்ட தாய் பாத்துடுங்க. ஓம் கட்டளை ஓம் கருணை ஜெயித்ரயா. இப்படி கொண்டு போய் வாரணாசில போட்டா அவன் என்ன வளர்ந்து ஜில்லாக்கு கலெக்டராவா ஆவான்? காவா ஓரமா கண்டிக்கிறவனதான் ஆவான். நான் ஒன்னும் தப்பாலாம் சொல்லுங்க. மெய்யாலுமே ஹீரோவோட இன்ட்ரோ சீன் அந்த கன்சின் தான். இங்க இவனோட தலையெழுத்த முடிவு பண்றது அவனோட தாய் தான். தாய் இல்ல பேய். அம்பிகான்னு பேர் வச்சதுக்கு பதிலா அரமெண்டல்னு வச்சிருக்கலாம்டா இந்த அம்மாக்கு. என்னடா இது, குழந்தைய கொண்டு போய் குப்பை தொட்டில போடுறவளுக்கும் இவளுக்கும் என்னடா வித்தியாசம்? இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கீங்க பாரு. அப்புறம் சுமாரா ஒரு 25 வருஷம் கழிச்சு விபானு ஒரு தற்குறி கேரக்டர் நம்ம வீணா போன வேதா அப்படிங்கிற ஒரு ஹீரோ தேடி வரா. இந்த அம்பிகா மாதிரி இவளுக்கு ஒரு சூப்பர் பவர் ஒண்ணு இருக்குங்க. அதாவது எல்லாரோட மைண்டையும் ரீட் பண்ணிடுவாளாம். அதுக்கு இவங்க ஒன்னு கிராபிக்ஸ் ஒன்னு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த உருட்டை முத பாத்துட்டு வாங்க. என்னமோ 2 புழு சேர்ந்து ஓரினை சேர்க்கை பண்ற மாதிரி இருக்கு. அது ரெண்டும் சேர்ந்தோன்னா எய்தாப்ல இருக்கிறவங்க மைண்டை இவ ரீட் பண்ணிடுவாளாம். என்ன கொடூரமா இருக்கு. இப்படி எல்லாரோட மைண்டையும் ரீட் பண்ணி ஹீரோ வீணா போன வேதா எங்க இருக்கான்னு சொல்லி ட்ராக் பண்ணிடுறான். இதுக்கு எதுக்குற மைண்ட் ரீடிங்லாம் பண்ணணும்? எங்கயாச்சும் கா ஓரமா அடிச்சிட்டு இருப்பான். காவா ஓரமா தேட வேண்டியதானே? ஐடியா இல்லாத தற்குறி. ஒரு வழியா இந்த விபா பொண்ணு வேதாக்கு விபூதி அடிக்க ட்ராக் பண்ணி ஹீரோவை பாத்துடுறா. எங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் கட்டா அடிச்ச கேஸ்ல அவனை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. கட்டாவை கொளுத்தினது தெரியாம அவங்க செஞ்ச வேலை. அவங்க அப்பாவிங்களே தவிர கிரிமினல்ஸ் கிடையாது. டேய், இது என்னடா புது உருட்டா இருக்கு? இதை நம்பி அந்த போலீஸ்காரனை வெளில விட்டுறான். எப்படிப்பட்ட போலீஸ் பாருங்க. நீ மட்டும் தமிழ்நாடு போலீஸ் கையில மாட்டி இருக்கணும். கக்கூசுல வலிக்கு விழுந்திருப்ப. ஓ நல்ல காலம் நீ பொழைச்சிட்ட. அப்புறம் இந்த விபா மென்டல் ஹீரோவை மைண்ட் ரீடிங் பண்ண ட்ரை பண்றா. ஆனா முடியலையாமா. ஏன்னா இவர் தான் பெரிய புள்ளாச்சே. ஸ்ரீ ராமருடைய ஆயுதத்தையே அடைய பிறந்த ஒரே மகான். இல்ல அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம். சும்மா சொல்லக்கூடாது. கெட்ட அடிப்பான் அவ்வளவுதான். ஆபத்தை தடுக்க பிறந்தவன். 9வது புத்தகம் அமரர் நூலுக்கு நீதான் வழி. டேய், அது எப்படா காதலா இருந்தாலும் சரி கடவுளா இருந்தாலும் சரி பொறுக்கி பசங்களே நம்புறீங்க. இந்த விபா பொண்ணு சொல்றதெல்லாம் நம்ம வீணா போன வேதா நம்பல. உடனே அவனோட வீணா போன சூப்பர் பவர்ஸை வெளிக்கொண்டு வர இவ ஒண்ணு பண்றா பாத்துக்கிடுங்க. இத நீ எப்படி தடுத்த? நீ வேதாதான். ஆனா உன் சக்தி என்னன்னு உனக்கே தெரியல. அட பாவிகளா, இப்ப அந்த பையன் துருப்பிடிச்ச கம்பியை தடுத்ததுனால அவனுக்குள்ள சூப்பர் பவர் இருக்கா? இல்ல மென்டலு? அதெல்லாம் உள்ளுணர்வடி. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீ மலைக்கு கூட ஸ்கூல் பக்கத்து ஒதுங்கினது இல்லையே. சரி, இந்த அரமெண்டல்கள் இங்க பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அடுத்து வில்லனோட என்ட்ரி. அவர் யாருன்னு தெரிஞ்சுச்சா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் குஷா இருவீங்க பாத்துடுங்க. இவர் தாங்க நம்ம தெலுங்கு சிவகார்த்திகேயன் தமிழ்ல நடிச்ச வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தை தெலுங்குல ரீமேக் பண்றேன் அப்படிங்கிற ஒரு பேர்ல வருத்தப்படுவோர் சங்கமாக மாத்தின நம்ம மஞ்சு மனோஜ். அது மட்டுமா பண்ணாங்க, சன்னி லியோனா கூட்டு வந்து ஐட்டம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. You are totally wrong. அதெல்லாம் ஒரு கொடுமை. அந்த கொடுமையெல்லாம் யாரும் பார்க்கலன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல அதை பத்தி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அதை போய் கண்டுக்கலீங்க, கழிஞ்சிருவீங்க. என்னடா இவர் பாம்பெல்லாம் மறைய வைக்கிறாரே, இவர் என்ன இந்த படத்துல ஒரு மேஜிக் மேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, இவர் தான் அந்த 9 தெய்வ சக்தியிலையும் அடைய துடிக்கிற ஒரு அரக்கன். அதாவது இந்த படத்துல மற்றொரு கோமாளி. எத்தனை கோமாளி சுத்துறாங்க பாத்துட்டு அந்த பொருளைக்கு. சரி, பேக் டு மக்கு கோமாளிஸ். இந்த விபாங்கர விசித்திர ஜந்து. என்னடா இது? நம்ம லாஜிக்கு ஃபர்ஸ்ட் டைமா? நீ ஏதோ சாமியாருங்கிற, யோகிங்கிற, சுவாமி சத்திய அடைய வந்தவன விசிட்டிங் விசால விசிட் பண்ண வந்தவங்கிற, இங்க போய் தங்கறதுக்கு நீ பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கலாமே. அருமத்தை. இதெல்லாம் ஒரு நகைச்சுவைன்னு எடுத்து வச்சிருக்காங்க. வெளியே கச்சேரி நடக்குது, உள்ள உனக்கு தியானமா? இந்த படத்துல அடுத்து ஒரு உருட்டுறாங்க பாத்துடுங்க. உலகமே ஒரு செகண்ட் நின்றும் போல. இந்த வீணா போன வேதா என்னதான் திருட்டு வேலை பண்ணாலும் வித்தாலும் அது எல்லாமே நல்லதுக்கு தான் போய் முடியுதான். இந்த கார் எப்படி வந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண நீ எடுத்துட்டு வராம விட்டு இருந்தா 4 பேரோட உயிரை எடுத்திருக்கும். இது ஒரு அன்ஃபிட் பஸ். நீ எடுக்காம விட்டு இருந்தா மறுநாளே இது ஸ்கூல் பஸ் ஆகிருக்கும். உனக்கு
அவளை கொத்தமல்லி மிக்ஸ் பண்ண சொல்லி யார் சொன்னாங்க? யாரு சொல்லிருப்பா? புதுசா எதுவும் போதை மருந்து தயாரிக்கணும்னு சொல்லி தயாரிச்சிருப்பா. இப்படி இந்த ஆளு எதை செஞ்சாலுமே போய் நன்மையில தான் போய் முடியுதான். எப்படி உருட்டி தள்ளியிருக்காங்க பாத்துக்கிடுங்க. இதெல்லாம் பாக்குற எனக்கு எரிச்சமைத்தா வருது. இதெல்லாம் தியேட்டர்ல பார்த்த ஆடியன்ஸ் வெறியும் ஆயிருக்க மாட்டாங்க. உருட்டுங்கடா, ஒரு அளவோட உருட்டுங்க. என்ன மூட்டை மூட்டை அள்ளி விடுறீங்க? ஓ, எண்ணங்கள்ல நன்மைகள் இருக்கு. அவன் தெரிஞ்சேதான் எல்லா திருட்டு வேலையும் செய்யறான். அப்புறம் எப்படி அவன் எண்ணத்துல நல்லது இருக்கும்? கெட்டதுல என்னடா நல்லது, நல்லதுல என்னடா கெட்டது? நீ அந்த பையனை கரெக்ட் பண்ண, அந்த பையனை பிரெயின் வாஷ் பண்றியே, நீ எப்படிப்பட்டவளா இருப்ப? இவன் ஃப்ராடா மாமா, இவனை பார்த்து ஏன் பயப்படுற? வானத்துல வில்லம் போட ஒருத்தர் தெரியுறாரு. மக்களே, ஒரு பொய்யை நம்ம திருப்பி திருப்பி சொல்லும் போது நம்ம அந்த பொய்யவே உண்மைன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அது மாதிரி அந்த மென்டல் விபா பொண்ணு சொன்னதை இவனு உண்மைன்னு நம்பிட்டு வானத்துல நட்சத்திரத்தை பார்க்கும் போது வில்லம் போட ஒருத்தர் தெரியறாராம். யாரு? நம்ம ராமர் தான். எப்பவும் பார்க்க முடியாதது இப்போ நீ பாக்குறேனா? பைத்தியமாயிட்டான்னு அர்த்தம். அவன் நல்லது செய்யறானோ கெட்டது செய்யறானோ, நல்லா இருந்த ஒரு பையனை நீதான் மிராயை தேடி போனோம், நீதான் அம்பிகாவோட பையன், ஊர்வசியோட தம்பின்னு சொல்லி என்னென்னமோ உருட்டி விட்டு நல்லா இருந்த பையனை இப்படி மென்டல் ஆக்கி சுத்த விட்டுறியே, இல்ல நல்லா இருப்பியா? ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. டியர் மாண்டிஸ், இவ்வளவு உருட்டி தள்ளியும் இவங்களுக்கு வெறி அடங்காம இது வரைக்கும் பண்ண உருட்டெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி இன்னொரு பெரிய ஒன்று உருட்டி விடுறாங்க. நம்ம பாபா படத்துல சூப்பர் ஸ்டாருக்கு கிடைச்ச சூப்பர் பவரை யூஸ் பண்ண ஒரு சிம்பிள் ஒண்ணு பண்ணுவார் இல்லையா, அதே மாதிரி இந்த படத்துல ஒரு முத்திரை ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த முத்திரையை யூஸ் பண்ணா செத்து போன இவ அம்மா அம்பிகாவே வந்து இவன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது அவ அம்மாக்காரி என்ன சொன்னா அப்படிங்கறதெல்லாம் ஞாபகம் வருமா அம்மா. நான் சொல்றது உன் காதுக்கு கேட்கும்னு எனக்கு தெரியும். அடங்கொக்காலவலி. என்னடா இது, அந்த அம்மா சொல்றதுக்கு இவன் வேற ரியாக்ஷன் வேற கொடுக்கறான். வடக்கு ரீல்ஸ்ல கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்க முடியாதடா. என்ன ஒரு கன்றாவியான காட்சிடா. இது வரைக்கும் உருட்டி கழிஞ்சி தள்ளினதெல்லாம் ஒரு லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். என்னடா இது கன்றாவி. இது என்னதான் மித்தலாஜிக்கல் பிலிமா இருந்தாலும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும்லடா. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? இன்னும் படம் 2 மணி நேரம் இருக்குடா. டே, என்ன உருட்டி தள்ள போறாங்களோ. நம்ம வினோத வில்ல சிவகார்த்திகேயனுக்கு இந்த விபா பண்றதே ரொம்ப வெறியேத்திருக்கும் போல. அதனால நம்ம தெலுங்கு சிவகார்த்திகேயன் என்ன பண்றாருன்னா, ஆளுங்களை அமைச்சு ஹீரோவை அடிச்சு ஹீரோயினை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அநேகமா இவளை கூட்டு போய் நல்ல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க நினைக்கிறேன். சேர்த்துருக்கடா தயவு செஞ்சு. நான் வேணும்னா என் சப்ஸ்கிரைபர்ஸ் பிச்சை எடுத்து ஆளுக்கு 10 ரூபா வாங்கி தரேன்டா. தயவு செஞ்சு சேர்த்துருக்கடா, உங்களுக்கு புண்ணியமா போகுண்டா. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா தாங்க குபீர் மூமெண்டே வரும். நம்ம ஹீரோயின் போன சோகத்துல நம்ம ஹீரோ முழு மென்டலாவே ஆயிடுறான். போன சீன்ல முத்திரையை யூஸ் பண்ணி செத்து போன அம்மா கிட்ட எல்லாம் யோசனை கேட்டான். இப்ப மிராயை தேடி போறதுக்கு கூகுள் மேப்ஸ் மாதிரி தன்னோட உடம்புல மேப்பை வர வைக்கிறான். அவன் ரத்தமும் மழையும் இணைந்து அந்த இடத்துக்கான வழியை காட்டும். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், கடுப்பா தான் வருது. சரி, இந்த மேப் இவன் உடம்புல எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு, கேட்டுக்கிடுங்க. அம்பிகா ஒரு யோகியை தேடி போச்சு தெரியுமா. அந்த யோகி கையில மேப் ஒண்ணு வருது. அத ஒயர் கனெக்ஷனே இல்லாம வைஃபை மூலமா டிரான்ஸ்பர் பண்ணி குழந்தையோட நெஞ்சில பச்சை குத்திடுறாரு. டே, நீ யோகியா இல்ல டாட்டூ ஆர்டிஸ்டாடா? என்னடா இது அநியாயமா இருக்கு. இப்படிலாம் கூட ஒருத்தனால யோசிக்க முடியுங்கிறதே எனக்கு வியப்பா இருக்குடா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ராமர் காலத்துல ஜடாயு சம்பாதின்னு 2 கழுகுகள் இருந்தது. அத நான் சொல்றேன். ராமருக்கு ஹெல்ப் பண்ண ஜடாயு அப்படிங்கிற ஒரு பறவை செத்து போச்சு. எங்க இந்த போட்டோல பாக்குறீங்கல்ல, இதுதான் நான். பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, அது ஜடாயு விழுந்த இடம். கேரளால ஒரு இடம். இப்போ சம்பாதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சம்பாதி இருக்கிற இடத்துலதான் அந்த மிரா இருக்காமா. மிரா எங்க இருக்கு? அந்த சம்பாதி இருக்கிற இடத்துலதான். அப்புறம் என்ன, அந்த சம்பாதிங்கிற கழுகு கூட நம்ம கலிச்சால போற ஹீரோ சண்டை போடுறாரு. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெருசு கிடையாது. சண்டை போட்டது மட்டும் இல்ல, அந்த கழுகு அடக்கி தன்னோட கேங்ல சேர்த்துக்கிறாரு. அப்புறம் என்ன, அந்த மிராயும் கிடைச்சிருது. இந்த லத்தி தான் அந்த வில்லனை தடுக்கக்கூடிய சத்தியம். இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் சொல்ல ஆசைப்படுறேன். நான் பேசுற வசனங்கள் எல்லாமே இந்த படத்துடைய கேரக்டர்ஸை பத்தி தான் பாத்துக்கிடுங்க. நான் பேசுற எந்த மதத்துக்கும் எந்த கடவுளுக்குமே சம்பந்தம் இல்ல. என் படத்தை இவங்களுக்குமே ராமருக்குமே சம்பந்தம் இல்ல. இவ்வளவு நான் சொல்லியும் உங்களுக்கு காண்ட் அடங்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கத்திட்டு இருந்தீங்கன்னா கத்தி தொலைங்க. மிராய் ஆயுதம் வீணா போன வேதா கையில கிடைச்சிருச்சு. இப்ப என்ன,
அந்த குச்சியை எடுத்துட்டு போய் வில்லனை நேரா தேடி போய் அவனை புரட்டி போட்டு இந்த உலகத்தை காப்பாத்துவான் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? அப்படி எப்படிடா நீங்க நினைச்ச மாதிரி நாங்க கதை எடுப்போம்? படமே இன்னும் 1.25 மணி நேரம் ஆயிருக்கு, இன்னும் 1.25 மணி நேரம் இருக்கே, எப்படி எல்லாம் உருட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி ப்ரோ யோசிச்சு இந்த வீணா போன வேதா கையில இருக்கக்கூடிய இந்த மிராய் வேலை செய்யணும் அப்படின்னா ராமர் முதல்ல ஆயுதத்தை யூஸ் பண்ண இடத்துக்கு போகணுமாமா. அது சித்த கஷேத்திரம். ராமர் முதல் ஆயுதத்தை கையில ஏந்தின இடம். ஏண்டா டே, இந்த ஹாலிவுட்ல எல்லாம் சில படம் வரும்ல, இந்த 1.5 மணி நேரத்துல முடியற மாதிரி, 1.25 மணி நேரத்துல முடியற மாதிரி, அது மாதிரி எடுங்களேன்டா. ஏண்டா பர்ஃபெக்டா 2.25 மணி நேரத்துக்கு இழுத்து வச்சிருக்கீங்க படத்தை? கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதே எங்க மேல? கதற விடுறாங்களே. இந்த படத்துல எல்லாரும் குக்வித் கோமாளி செட்டு மாதிரி எல்லாருமே ஒரு கோமாளிகள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த கோமாளி கூட்டத்திலே ஒரு பர்ஃபெக்டான ஒரு இலக்கு உள்ள ஒரு ஆம்பிஷன் உள்ள ஒரே ஆளு யாருன்னா நம்ம தெலுங்கு சிவகார்த்திகேயன் தான். கஷ்டப்பட்டு ஒருத்தர் எப்படியோ மேல வந்தா முதல்ல அவ எந்த கோலோன்னு பாக்குறாங்க. இவர் எதுக்காக இந்த உலகத்தை ஆளணும்னு நினைக்கிறாரு? இவர் எதுக்காக கடவுளை வெறுக்கிறாரு? அதுக்கு நியாயமான அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கு. அவர் குட்டி குஞ்சானா இருக்கும் போது கடவுளுங்கிற பேர்ல அவருக்கு நடந்த நிறைய அநியாயங்கள் தான். என் அம்மா இருக்கும் போது இன்னொரு அம்மா எதுக்குன்னு கேட்டா சாதகம்னு சொன்னாங்க. கடவுள் எல்லாரையும் படைக்கிறாரு, ஆனா சில பேருக்கு தான் அறிவை கொடுக்கிறாரு. இவ்வளவு அநியாயம் நடந்து அவன் ஒரு வில்லன் ஆகுறான்னா அவன் வில்லன் இல்லடா, அவன் தான் இந்த படத்தோட ஹீரோவே. இந்த வீணா போன ஹீரோ ஒரு நெப்போ கிட். இவ அம்மா ஒரு பெரிய ஒரு தலைவி அப்படிங்கறதால, அவளுக்கு சூப்பர் பவர் இருக்கு அப்படிங்கறதால அந்த ஒரு தகுதி மட்டுமே போதும் இவன் ஹீரோ ஆக. அந்த ஒரு தகுதி மட்டுமே போதும் இவன் மிராய அடைய. மொகர நீ எங்கடா கொண்டு வந்த? அந்த கடவுள் கொடுத்தது. தள்ளி போயிடுறான். இவனுக்கு இந்த வில்லனுக்கு பேக் ஸ்டோரியை தெரிஞ்சு எழுதினாங்களா தெரியாம எழுதினான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் பல பேரோட மனசுல விதையா இருக்கு. ஒருத்த மேல வரணும் அப்படின்னா என்ன சாதி, என்ன மதம், ஒரு மனுஷன் எப்படிங்கறது தெரிஞ்சுக்க அவனோட கேரக்டரை பார்க்காம அவனோட மதத்தையும் சாதியும் தான் இங்க பாக்குறாங்க. இந்த பிளாஷ்பேக்கை கேட்டோன்னே எனக்கு வில்லன் மேல சிம்பதி தான் வருது, வெறுப்பெல்லாம் வரல. மொத்தத்துல எனக்கு வில்லன் ரொம்ப பிடிச்சிருக்குடா. சரி ரைட்டு, நம்ம கோமாளி கூட்டம் என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத பாப்போம். ராமர் தியானம் பண்ண இடம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்காமா. அந்த ராமர் தியானம் பண்ணது இங்கதானா? அந்த இடத்தை கண்டுபிடிச்சு போனா அங்க சில வில்லன் ஆளுங்க வந்து அமளி துமளி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம மிராயோட பவர் வெளில வருது. நல்லா சர்க்கஸ் பண்றாமா நீ. இது மட்டும் இல்ல, இந்த குச்சியை வச்சு செத்து போனவங்க உயிரோட வர வைக்க முடியும். இனிமே ஓபன் ஹார்ட் சர்ஜரி கூட இந்த குச்சியை வச்சு ஈஸியா பண்ணிடலாம் போலயே. இந்த படம் பார்த்து யாருக்கு காண்டாவதோ இல்லையோ, நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பா காண்டாவுண்டா. இவனுக்கு என்னடானா குச்சியெல்லாம் காமிச்சு உயிரெல்லாம் திருப்பி வர வைக்கிறாங்க, நம்மள புண்படுத்திட்டே இருக்காங்களே அப்படின்னு. அடுத்து நம்மளுடைய வீணா போன வேதா ஹீரோ அம்பிகா இறந்து போன இடத்துக்கு போறாப்ல. அங்க அம்பிகா எங்க செத்தாலோ அந்த இடத்துல ஒரு சிலையை ஒண்ணு வச்சிருக்காங்க. அவதா அம்பிகா பிரஜாபதி. என்னடா அம்பிகாவோட சிலையை காமிக்க சொன்னா அவளோட ஆயாவோட சிலையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்க? இப்படியாடா இருந்த அம்பிகா? she is my childhood crush-ஆ? ஏடா அவளை இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க? காத பாடுறா யானை காது மாதிரி இருக்கு, மூக்க பாடுறா மூஞ்சலி மாதிரி இருக்கு. பாத்ரூம் பல்பு மாதிரி 2 கண்ணு, கரப்பாம்பூச்சியை ஒட்ட வச்ச மாதிரி 2 புருவம், பிஞ்ச செருப்பு மாதிரி ஒரு நெத்தி, தீஞ்ச பன்னு தான் அவ கண்ணும். அளவுல அவ மலை. லட்சியத்துக்காக பெத்த புள்ளைய தியாகம் பண்ணா, இனத்தை காப்பாத்த தன்னையே தியாகம் பண்ணா. டேய் அந்த சிலைய வேற க்ளோஸ் அப்ல காமிக்காதீங்கடா, வெறி ஆகுது. அதாவது மக்களே, ஒரு ஊரையே காப்பாத்தினது இந்த அம்பிகாவா. எப்படி பார்த்தாலும் வில்லனாலதான் அம்பிகா செத்தா அப்படிங்கிற ஒரு கதையை ஒண்ணு ரெடி பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் என்ன, இது போதல ஹீரோ வில்லன் ஸ்டோரியா மாத்துறதுக்கு? என்னடா சொல்ற? புரியலையே. ஆள விடுப்பா. இந்த தியாகத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். இது சத்தியம். இவர் பெரிய பாகுபலி சீனெல்லாம் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓடுறாங்கிட்டு நம்ம ஹீரோ கையில வச்சிருக்காரு அந்த குச்சி இருக்குல்ல, அது செத்து போனவங்கள உயிரோட கொண்டு வர மட்டும் யூஸ் ஆகாது. அதை வச்சு பல விஷயங்கள் செய்ய முடியுங்க. ஒரு ட்ரெயின் ஒண்ணு கட்டுப்பாடை இழந்து காலாவதியாக போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அந்த குச்சியை வச்சுதான் காப்பாத்துறாரு எல்லாத்தையும். டே அந்த குச்சியை கொஞ்சம் என்கிட்ட கொடுக்கடா, நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் சேர்த்துட்டு தரேன். என்ன இது அற்புதமான குச்சியா இருக்கையா? இந்த குச்சி இருக்கிறவன் சாக மாட்டான், அதை வச்சு ட்ரெயின் எல்லாம் நிறுத்துறாங்க. தயவு செஞ்சு அந்த குச்சியை என்கிட்ட கொஞ்சம் கொடுக்கடா, அந்த குச்சி மேல நடந்தாச்சு என் பொழப்ப நான் ஒட்டிக்கிறேன். வழக்கம் போல ஹீரோக்கும் வில்லனுக்கும் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் ஒன்று நடக்குது. அந்த ஃபைட்ல நம்ம தெலுங்கு சிவகார்த்திகேயன் நம்ம ஹீரோவை போட்டு புரட்டி எடுக்கிறாப்புல. இந்த படத்துல இருந்ததுல இதுதான்டா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பிகேஷனான மூமெண்ட்.
சுமாரா ஒரு 1.25 மணி நேரம் கழிச்சு நம்ம ராமர் கூட சம்பாதின்னு ஒரு பறவை இருந்துச்சோனோ அந்த பறவை வந்து இவரை காப்பாத்துதாமா. எப்படி பாத்துக்கிடுங்க. நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ்ட் கொடுங்க. நல்லா இல்ல. இவனுங்க அடுத்து என்னடா உருட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தா உருட்டு நாங்க பாருங்க ஒரு உருட்டு. நம்ம யோகியும் ராமரும் ஒரு டிஸ்கஷன்ல இருக்காங்க. தர்மத்தை காப்பதற்காக பிறந்தவன் கையில் திவ்யாஸ்திரமாக மாறும். அதுவும் அந்த கிளைமாக்ஸ் பாருங்க. அவர் வச்சிருந்த அந்த தடி அப்படியே ராமர் வச்சிருந்த வில்லம்பா மாறுது. அதுல இருந்து குறி பார்த்து ஒரு அம்ப விடுறாரு. அது நேரா போய் வில்லனை அடிச்சு செதற விட்டுருது. ஒரு ஆயுதத்தை உருவாக்கி அதை எவனோ ஒரு குடுக்கி வந்து எடுத்து அவனை ஒரு பொண்ணு பிரெயின் வாஷ் பண்ணி அவன் நல்லவனாய் திருந்து வில்லனை கொல்றதுக்கு ஸ்ட்ரைட்டா கடவுளே வந்து கொண்டிருந்தாருன்னா பாடாமே 2 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கும். இதை உட்காந்து 2.5 மணி நேரம் இழுத்துட்டு இருக்காங்க. மக்களே நீங்க சின்ன வயசுல எல்லாம் பாத்துருப்பீங்க. நிறைய பேர் இந்த தெருவுல கடவுள் வேஷம் எல்லாம் போட்டு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. யானையெல்லாம் கொண்டாந்து பிச்சை எடுப்பாங்க. அதெல்லாம் இப்ப கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் இவங்கள மாதிரி ஆள் வந்ததுனால டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. டிஜிட்டல் இந்தியா கடவுளுங்கிற பேர்ல படம் எடுத்து விதவிதமா வேஷம் போட்டு இப்ப நவீன முறையில பிச்சை எடுத்து கல்லா கட்டுறாங்க. குறிப்பா சொல்லணும்னா நார்த் இந்தியன்ஸ் மட்டும் பார்த்து படத்தை ஜால்ரா அடிச்சு கொண்டாடினா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் டியூடு படம் எப்படா 100 கோடி அடிச்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த படம் எப்படி 100 கோடி அடிச்சுச்சுன்னே நான் தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். அடுத்த படத்தை பார்த்து மன உளைச்சலோட வரேன். நன்றி.